ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்திருக்கிறார் ஆண்டவர். அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். அன்பு பிள்ளைகள் பாசத்தோடு ரொம்ப சமூகத்தில் தேவ சமூகத்தை காத்திருப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. தேவ சமூகத்தில் தான் நமக்கு சந்தோஷம், வாழ்வு எல்லாமே அந்த சமூகத்தில் கிடைக்கும். வேறு எங்கேயும் போனால் சந்தோஷம் கிடைக்காது. இங்கே போய் எவ்வளோ நாள் உட்காந்துருந்தாலும் இந்த அமைதி கிடைக்காது, எல்லாமே கிடைக்காது. ஆண்டவர் சமூகத்தில் மாத்திரம்தான் ஆண்டவர் தான் சந்தோஷிக்க முடியும். நம்முடைய கவலைந்து விடுதலை தர முடியும். வேதனையான வாழ்க்கையிலிருந்து விடுதலை தர முடியும். அந்த கிருபையை நினைச்சு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜான்னு கேட்கலாமா? நன்மையின் கரம், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு கேட்கலாமா? நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம்
கர்த்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையோ. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கான் சமூகத்தை நன்றி ராஜா. எத்தனையோ மக்களுக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. வந்திருக்க மக்களை விசேஷித்த கரங்கொண்டு காத்துக்கொள்ளுங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை வேதனை இருந்தாலும், எத்தனை மனபாரங்கள் இருந்தாலும் என் சமூகத்தில் வந்து இழைப்பாரு. நான் உனக்கு ஆறுதலை தருவேன் சொன்ன வார்த்தையின்படியும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்ன தெய்வம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிட்டாங்க. காத்துக்கொள்ளுங்க. ஒரே குடும்பமாய், மேலக்கரங்கள் கிராமமானது ஒரே குடும்பமாய், எத்தனை இன மக்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒரே குடும்பமாய் ஒரே அன்புடன் வாழ கிருபை தந்திருக்கீங்க. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை விசேஷத்தை கரங்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கு சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் கைடிச்ச எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க. சரீர பலவீனத்தோடு எத்தனை பிள்ளைகள் வந்திருந்தாலும் விடுதலையோடு வாழ கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்றைக்கு மந்தி காலையில் நிறைய பேர் தேடி வருவாங்க, நிறைய பேர் சில காரியங்களுக்காக பார்க்க வருவாங்க. ஒரு ஐயா என்னை பார்க்க வந்தார். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகி தன்னுடைய தாய் மேலே ரொம்ப பாசம். தாய் மேலே ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன்தான், ஆனால் தாய் மேலே ரொம்ப பாசம். தாயை கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் பாதுகாத்தார். இவர் எவ்வளோ நேரம் வீட்டுக்கு போனாலும் அதுக்கு பிறகு அந்த அம்மா சாப்பிடுவாங்க. இவர் அந்த அளவுக்கு ஒரு பாசம். கண்கலக்கத்தோடு வந்தார். காலையில் என்னையான்னு கேட்டேன். உங்களோட தனியாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்க என்ன செய்ய, நீ பேசுங்கன்னு சொல்லி தனியாக அழைச்சிட்டு போனேன். பேசும்போதே ஆள ஆரம்பிச்சிட்டார். காரணம் ஒரே மகள். எப்படியோ வளர்ந்து ஒரு தவறான பையன்கிட்ட திருமணம் பண்ணி போயிட்டா. ஆனால் சொன்னாரா, இவ்வளோ சொன்னாரா, அம்மா நல்ல பையன் இல்லை, குடிகாரனாக இருக்கா, கஞ்சி அடிக்கிற பையனாக இருக்காம்மா,
உன்னை இழந்துடக்கூடாது, உன்னை இழந்துடக்கூடாது. எவ்வளவோ சொன்னாரா, அந்த மகளுக்கு கேட்கல. நான் பார்த்துக்குவேன்ப்பா, நான் பார்த்துக்குவேன், எனக்கு அந்த பையன்தான் வேணும், அந்த பையன்தான் வேணும் அப்படின்னு சொன்னாரா. அவர் சொன்னாரா, நீ வீட்டை விட்டு போயிட்டே அப்படி சொன்னா எல்லாத்தையும் மறந்து போயிடு, திரும்ப வீட்டுக்கு வராத, திரும்ப வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டாரா. அவளும் நெவர் மைண்ட், பரவாயில்ல, என் பார்த்துக்குவேன், வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன் சொல்லி போயிட்டா. சொல்லுவாங்கள, பெத்தவனும் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்னத்தை தான் இந்த பிள்ளை இல்லை, தாங்க முடியாது வேதனை. அம்மா போயிட்டா. போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மகளை குறித்து ஏக்கம், ஒரு தாகம். இப்போ சீரழிகிறா, ரொம்ப சீரழிகிறா, ரொம்ப வேதனைப்படுறா, ரொம்ப வேதனைப்படுறா. தகப்பன் சொல்ல கேளாமல் போனமே, என் தகப்பன் சொல்ல கேளாமல் போயிட்டேனே சொல்லி யார்கிட்டே சொல்லி சொல்லி அனுப்புகிறா. ஆனால் இவர் ஏற்றுக்கிட்டாலும் அவருடைய மனைவியை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. வேண்டாம் ஐயா, அந்த பிள்ளை செத்து போன மாதிரி நினச்சிடுங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவருக்கு ரொம்ப வேதனை, தாங்க முடியாத காரணம், தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத கண்ணீர். எவ்வளோதான் பாடு இருந்தாலும் சரி, மகளை நான் எப்படி இழந்து போவேன், மகளை நான் எப்படி இழந்து போவேன், தாங்க முடியல. மகளுடைய நினச்சி தூக்கமே இல்லையா. பாதி உடம்புக்கு மேலே உடம்பு குறைஞ்சி போச்சு. நான் அவருக்கு கரங்களை பிடிச்சி சொன்னேன், உலகம் இதுதான், உலகம் இதுதான், ஏமாற்று உலகம், வஞ்சகமான உலகம், ஏமாற்று உலகம். ஆனால் பிள்ளைகள் ஞானமாக வளரணும். பிள்ளைகள் ஞானமாக வளர்க்கலை அப்படி சொன்னால் எத்தனையோ விதமான கஷ்டங்கள். சமயத்தோட பேப்பரில் படிச்சிருப்பீங்க, கணவன் மனைவி சண்டை, மனைவியை அவன் எப்படியோ கட் பண்ணி வெட்டிட்டான், வெட்டி எலும்பு வேற சதை வேற பிரிச்சுட்டான், எலும்பை குக்கரில் போட்டு அவிச்சு உரல வச்சு இடிச்சிட்டான். பேப்பர் வந்தது. ஹைதராபாத்தில் நடந்த சம்பவம், ஹைதராபாத் நடந்த சம்பவம். என்ன கொடூரமான சம்பவம் பார்த்தீங்களா. வாழ்க்கை சீர் இருக்கணும், கடவுள் பிரியமான வாழ்க்கை இருக்கணும். உலகத்தில் பிசாசு கிரிச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்காலமோ சொல்லி வகதேடி சுற்றி தெரிகிறான், வகதேடி சுற்றி தெரியுதான். அது சின்ன பிள்ளைகளை பார்த்தா விதமாக பார்க்குறான். அந்த வாழ்க்கையை நம்ம காரணம் கேட்டால் உங்கள் ஜெபம், நீங்கள் அவங்களால பாதுகாக்க முடியாது, கர்த்தர் தான் பாதுகாக்க முடியும். நீ வடிக்கிற கண்ணீர் ஆண்டவர்கிட்ட நெடுமுழங்கால் விட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குற போது ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய விடுதலையை கொடுப்பார். நான் அப்படி சொல்லி அனுப்புகிறேன். அந்த ஆண்டவர் நம்பங்க. என் கரங்களை பிடிச்சிட்டு ரொம்ப அழுதார், ரொம்ப அழுதார். யாருக்கும் தெரியாது. நிறைய குடும்பங்களுக்கு தான் பிரச்சனை, நிறைய குடும்பங்களுக்கு தான் கண்ணீர், சொல்லவே முடியல. அது ஏழைகள் வாழ்க்கையில் வந்துட்டா தாங்கவே முடியாது, ஏழைகள் வாழ்க்கையில் வந்துட்டா தாங்கவே முடியாது. அதுக்கு ஒரே வழி கடவுள் மாத்திரம்தான். நீ தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நிற்பண்ணா, ஆண்டு சமூகத்தை கண்ணீரோடு நீ பார்ப்பண்ணா, உன் மேலே ஒரு தூசியோடு ஆண்டவர் உட்கார அனுமதிக்க மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்காதுன்னு ஆண்டு சொல்கிறார். உனக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதம் வரட்டும், உன் மேலே ஒன்றும் செய்யாதுபடிக்காரு. உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படிம்பாரு. ஆலோசனை சொல்லுவேங்காரு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேடுறோம், ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம். இவர்களை நாங்கள் ஏதோ கிராமத்தில் இருக்கோம், யார் எங்களை தேடுவா, இந்த ஆண்டவர்களை பார்ப்பாரா நினைக்கவே வேண்டாம். உன்னை காண்கிற தெய்வம் ஒரு நாள் உறங்கவே மாட்டார். உன் நேசிக்கிற தெய்வம் உன்னை கைவிடவே மாட்டார். காரணம் கேட்டால் எந்த நிலைமையில் இருக்க, உன் இருதயத்தின் சிந்தனை என்ன, வாழ்க்கை எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம், எத்தனை விதம் வேதனைங்க ஒரு ஆண்டுக்கு தெரியும். நீ எப்படிப்பட்ட மகள், எப்படிப்பட்ட மகன் ஆண்டு கடவுளுக்கு தெரியும். ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருக்கும்போது, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, தேவ சமூகத்தின் நெடுங்கால் முழங்கோட்டில் விட்டு ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க ஐயா, என்னை நோக்கி பாருங்க சாமின்னு கேட்கும்போது, உன்னை கண்ணீரை காண்கிற தெய்வம் இயேசு மாத்திரம்தான். நான் எருசலேம் பட்டணம் போயிருந்தேன். எருசலேம் பட்டணம் போயிட்டு
மறுரூபமலை. ஆண்டவர் மறுரூபமான இடத்துக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரும்போது வழிகாட்டி சொன்னா, ஐயா தூரத்தில் தெரிஞ்ச அந்த பட்டணம் தான் விதவை, கணவனை இழந்து மகனை இழந்து தவித்த நாயனூர் ஊர் ஐயா அவள் காட்டினா. இந்த ஊரில் ஆலயம் இருக்குது. ஆண்டோடைய அந்த மகன் நாயனூர் விதவை வாழ்ந்த ஊர். முஸ்லீம் மக்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாயனூர் இருந்த வீட்டை தேவாலயமாக்கி பெரிய தேவாலயம், ஒரு இஸ்லாமிய குடும்பம் பார்த்துக்கிட்டே இருக்குது. சில காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அவள் கனவு இறந்துட்டான். கனவு இறந்து ஒரே ஒரு மகன்தான். ஒரே வாலிய மகனும் திடீர்னு இறந்துட்டான். கணவனை விட்டுட்டா, மகனையும் இழந்துட்டா. மகனையும் இழந்து மகனை அடக்கம் பண்ண போகும்போது அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. அந்த தாயுடைய இருதயம் எப்படிப்பட்ட வேதனை அடைஞ்சிருக்கும், எப்படி கஷ்டம் அடைஞ்சிருக்கும், எப்படி கண்ணீரோடு அழுதுருப்பா, இப்படி கதறியிருப்பா. உலகத்து தனக்கு ஆதரவு யாருமே இல்லை, உலகம் யாருமே ஆதரவு இல்லை. வாழ்ந்த கணவன் மறிச்சு போயாச்சு. ஒரே மகன் வாழ்ந்தான், அவனும் மறுத்து எரிச்சு போயிட்டான். என்ன சொல்லி கதறி அழுவுறா. ஆண்டவர் வெளியாக வராரு. ஆண்டவர் வெளியாக வரும்போது அந்த காட்சியை பார்க்காரு. காட்சியை பார்த்து அந்த பாடையை தொட்டு கீழே வைக்க சொல்கிறாரு. கீழே வைக்க உடனே அந்த மகளை பார்த்து சொல்கிறாரு, அழாதே அழாதே, உன் கண்ணீரின் காண்கிறேன், அழாத. மகனை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி, உலகம் அழிஞ்சு போகிற உலகம். அந்த உலகத்தை ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. உலகமே ஏமாற்று உலகம்தான், வஞ்சிக்கிற உலகம்தான். அதுபடிப்பட்ட உலகத்தை வாழ்ற நீ ஒரு நாள் உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தபோது உன்னோடு கொடுப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ கண்டிப்பாக வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. இத்தனை பாடுகளை பட்டது அதுக்கு தான். சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டது உனக்காக தான். இவன் வாழ்க்கை தூய்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக வாழணுங்க ஆண்டு நினைக்காரு. உலகத்தை பணத்தை யாரும் கொண்டு போக முடியாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, அந்த பணத்தை கொண்டு போகவே முடியாது. உனக்கு வந்திருக்கிறேன். ஒரு தகப்பன் என்னை தேடி வந்தார். மூன்று பேர் ஒருத்தர் சத்திரப்பட்டின்னு சொன்னார். எம்எல்ஏ அனுப்புகிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். என் மகனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஐயா, ஹார்ட் ஆப்ரேஷன். என்ன செய்ய தெரியல, அவர் அழுது நிற்காரு. இன்னொரு ஐயா கையில் பை வச்சு நிற்காரு. கார் கேட்டால் சுகரா, காலில் புண்ணா, கொத்தனார் வேலைக்கு போகிறாராம். 800 சம்பளம் கிடைக்குமா, மேலே போய் வேலை செய்ய முடியாதான், வந்து மயக்கம் வந்துடுமா, கீழே தான் வேலை செய்ய முடியுமா, அதனால் 800 கொடுக்குறாங்களா, கூலி வேலைக்கு போகிறேன். என் மகனை வேலைக்கு பார்ப்பான்னு கூப்பிட்டேன். அவன் சொன்னால் நான் படிக்க தான் செய்வேன். அவர் சொன்ன சட்டக்கல்லூரி படி, ஒரு கல்லூரி மாணவரை மாறு, சட்ட மேதையை மாறு, வக்கீலை மாறி சொன்னாரான். அந்த சம்பத்தி எனக்கு வேண்டாம், ஆண்டோட ஊழியத்தை தான் செய்வேன், பைபிள் தான் படிப்பேன்னு சொல்லி படிக்கா. அவனுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டைம் ஐயா, ஃபீஸ் கட்ட ஒன்றுமே இல்லை. அந்த மகன் வந்து நிற்காரு. இன்னும் ஐயா ராமநகர், கண்டபட்டி பக்கத்தில் ராமநகர், ஒரே மகள், திருமணம் ஆயத்தமாயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. என்ன செய்யணும் தெரியுது. இந்த ஏழில் வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏழையின் வறுமை அவங்களுக்கு கலங்க பண்ணும். வேதத்தில் தான் உண்மையான வார்த்தையை தான் சொல்லுவோம். ஏழையின் வறுமையில் ஏழைகள் படுற கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாது. மனசுக்குள்ள படுற வேதனைகள், வடிக்கிற கண்ணீர்களை பார்க்கும்போது ஆண்டவர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே, என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே, நன்றி
உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. ஆண்டவர் கூட நீ வாழும்போது ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். இன்றைக்கி நான் காலை யோசித்தேன், நீ எங்கே போகிறது, இங்கே நமக்கு வேலை. தம்பி செல்லதுரையும் இந்த தம்பியும் வந்து ரொம்ப கூப்பிட்டாங்க. என்ன நோக்கத்துக்கு வந்தேன்னா, மேலக்கிழங்கு வந்து ஒரே இனத்து மக்கள் தான் வாழ்கிறாங்க. இந்த பக்கம் மச்சான், இந்த பக்கம் மாமா, அந்த பக்கம் மருமகை. அவங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை, ஒரே அன்பு. நினச்சி நான் பார்த்தேன், இவங்களை அடிக்கடி நினைப்பேன். நல்ல இறுதி ஒரு இனமாக வாழ்ந்தால் கூட நல்ல ஒரு அன்பா, இவங்க வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாங்க. இதுதான் வாழ்க்கை. நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. கடைசி வரைக்கும் ஒரே வாழ்க்கை, ஒரே அன்பு. ஒரே சில பேர் பார்த்தீங்கன்னா செத்தாலையும் டெட் பாடியை கூட பார்க்கணும் வைப்பாங்க. அந்த அளவுக்கு சாவு விடக்கூடிய மக்கள் இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை உண்மையாக தான் வாழணும். கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழ. எந்த இனமாக இருந்தாலும் சரி, ஒரு ரத்தம் தானே ஓடுது. அவங்களுக்கு பச்சை ரத்தம், அவங்களுக்கு சிவப்பு ரத்தமாக ஓடுது, இல்லாத ஒரே ரத்தம் தான் ஓடுது. அந்த அன்புக்கு நம்ம வந்துடணும். நம்ம இருதயம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம பிரியமாக இருப்போம்னு சொன்னால் நமக்கு யாரும் கேடு பண்ண மாட்டாங்க, நம்மளும் யாருக்கும் கேடு பண்ண மாட்டோம். வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தப்பு பண்ணவே கூடாது, கேடு பண்ணவே கூடாது. நல்லதான் நினைக்கணும், நல்லதான் வாழணும், கடவுள் பிரியமாக தான் வாழணும், ஆண்டு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். ஆண்டு ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். ஒரு ஆபிரகாம் ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா. அவன் தகப்பன் வந்து தேராகு விற்கநல்ல செய்தி அவர் மன்ற ஊரில் பிறந்த மனுஷன். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஆபிரகாமன். வேதத்தில் வாசிக்கும் போது, அதையும் 12ஆம் தேதியை வாசிக்கும் போது, உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்டு தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதித்து உன்னை பலிக்கு பெருக பண்ணுவேன். யாரை நீ ஆஸ்வதிப்பாயோ அவ்வளோ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க. பேரை நான் பெருமைப்படுத்துவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டு சொன்னார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்போதும் நான் கூட இருப்பேன் பாரு. அதே போல தான் இந்த கிராமத்து மக்களை நினச்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். பிரசிடெண்ட் எப்படி இருக்காங்க, மாமனார் எப்படி இருக்காங்க, மற்ற மக்களும் இப்படி கேட்டால் சந்தோஷமாக இருக்குது. இதுதான் வாழ்க்கை. என்ன ஒரு வாழ்க்கை, நீ கசப்பாகி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தென் அமெரிக்கா நாட்டில் நெல்சன் மாண்டேலான்னு ஒரு மனுஷன் இருந்தார். 27 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார், 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 27 வருஷம். அந்த நாட்டு விடுதலைக்காக, அந்த நாட்டு கஷ்டத்துக்காக இருந்தார். 27 வருஷம் முடிஞ்சு நாடு விடுதலை கிடைச்சிது. விடுதலை கேட்ட உடனே அந்த நாட்டுடைய அதிபதியாக மாறினார், தேசத்துடைய அதிபதியாக மாறினார். நம்முடைய மோடி ஐயா இருக்க மாதிரி அதிபதியாக மாறிட்டார். ஒரு நாள் அதிபதியாக மாறி இருக்கும்போது சக நண்பர்கள்லாம் கூப்பிட்டு எங்கேயாவது போய் சாப்பிடுவோம்னு சொல்லி, திறந்த வெளியில் போய் சாப்பிடணும்னு சொல்லி, அவர் ஒரு அதிபதி போனால் எப்படியும் 100 பேர் கூட போவாங்க. போயிட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்க. சாப்பிட உட்காந்துருக்கும்போது ஒரு மனுஷன் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கான். சாப்பாடு வாங்கிட்டு இருக்க மனுஷன் உடம்பெல்லாம் நடுங்குது, ஆடுது. சாப்பாடு வாங்கிச்சு ஒரு இடத்துல டேபிள் உட்காந்து சாப்பிட்றான். டேபிள் உட்காந்து சாப்பிட்டு முடிஞ்சு ஓடிடுறான், ஓட்டமாக ஓடிடுறான். ஒருத்தர் சொன்னார், நெல்சன் மாண்டேலா ஐயா, அவனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கோலுக்கு, உடம்பு நிற்கலை, ஒரே ஆட்டம், ஒரே கஷ்டம், உடம்பு நிற்கலை அப்படி சொல்கிறாங்க. நம்மளை பார்த்து ஓடிட்டான் அப்படின்னாரு. அப்போ நெல்சன் மாண்டேலா சொன்னார், அவன் உடம்பு நோயெலாம் இல்லை, நல்லா தான் இருக்கான். நான் 27 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது, ஜெயிலில் வார்டனாக தான் இருந்தான், எனக்கு ஒரு பாதுகாவல் அதிகாரியாக இருந்தான். நான் நடுராத்தில் என்னை வந்து பயங்கரமான தொல்லை பண்ணுவாங்க, இருட்டறையில் வச்சாங்க, எலிகள் இருக்கிற இடத்துல வச்சாங்க, எவ்வளோ கொடூரமான பாடுகள் படுத்துனாங்க. திடீர்னு ராத்திரி வந்து திடீர்னு அடிப்பாங்க, உடம்பெல்லாம் அடிப்பாங்க, யார் அடிக்கானே தெரியாது. நான் கதறுவேன், அம்மானு கதறுவேன், அப்பான்னு கதறுவேன், தண்ணின்னு கதறுவேன். ஒரு நாள் ஏகமாக தண்ணின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கேன், யாரும் பதில் இல்லை. ஒரு மனுஷன் வந்து தண்ணியை கேட்க அப்படின்னு சொல்லி அவனுடைய யூரியனை மேலே விட்டுட்டான். குடி அப்படின்னு சொன்னான். அவன் தான் அந்த மனுஷன். அது ஒருவேளை நான் விடுதலை ஆகிட்டேன், நாட்டு அதிபதியாக மாறிட்டேன்,
அதிபதி ஆன உடனே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு அவன் நினைச்சான். நான் கொடுக்க மாட்டேன், காரணம் நான் கடவுளுடைய பிள்ளை, நானுடைய பிள்ளை, நான் கொடுக்க மாட்டேன். அவன் நினச்சி பயந்து ஓடுறான் அப்படின்னு சொன்னார். ஆண்டு சிலுவையில் மன்னிச்சார்ல. சிலுவையில் கடைசி நேரத்தில் ரெண்டு திருடன், ஒரு திருடன் சொல்கிறான், ஐயா நீ கிறிஸ்துவானா ஒன்றை ரட்சித்துக்கோ, எங்கேயும் ரட்சிக்கல இறங்கிவான்னு சொன்னான். ஒரு திருடன் என்ன சொன்னான், ஐயா நீ எவ்வளோ விதமாக பாடுகள் அனுபவிச்சிருக்கோம், கஷ்டங்கள் கொடுத்துருக்கோம், திருடி இருக்கோம், அவர் தகாத ஒன்றும் செய்யலை, நேர்மையாக வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், வாழ்ந்த வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்ட. ஆண்டவர் நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளுங்க. அடியே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த ராத்திரியில் எங்களோட பரதேசில் இருப்பாய் ஆண்டு சொன்னார். இதுதான் அன்பு. இருதயம் கடவுளுக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும், கடவுளோட வாழக்கூடிய இருதயமாக இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் வாழ்க்கையில் இல்லை. மற்ற மக்களாவது பயப்படுறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப எரிச்சலான வாழ்க்கை, பொறாமை நிறைந்த வாழ்க்கை, அன்பு இல்லாத வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், அன்போடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், தேவனை தேடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், அவனுடைய முன்வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். தாவீது சொல்கிறார்ல, சங்கீதம் 16:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர்கள் வலது பாத்திரி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மாத்திரம் தர முடியும். தாயை தர முடியாது, தகப்பன் தர முடியாது, கணவன் தர முடியாது, யாரும் தர முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் தர முடியும். காரணம் அவர் நம்மளை நேசிக்கிற தெய்வம், உண்மையான ரட்சகர், உண்மையான ரட்சகர். ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபையை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும்னு சொல்லி ஒருவேளை மனதுருகிற கர்த்தர் சொல்கிறாரு. ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். நான் வருத்தப்படாதீங்க. நேசிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம். அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு வாங்க, கதவு திறந்துக்கோ திறக்கலையோ ஆண்டு நோக்கி பாருங்க, சிலுவையை நோக்கி பாருங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதே இல்லை. சென்னையில் ஒரு பெரிய பணக்காரன், தெலுங்குக்காரர், ஷிப்பிங் கிளியரிங் ஏஜென்ட், ஷிப்பிங் ஃபார்வர்டிங் கிளியரிங் ஏஜென்ட், பெரிய பணக்காரன். விலை உயர்ந்த கார் தான் வீட்டில் இருக்கும், விலை உயர்ந்த கார் தான் வீட்டில் இருக்கும். மனைவிக்கு திடீர்னு சொல்லி உடல்நிலை சரியில்லை, மனைவிக்கு கழுத்துக்களை செயல்படலை. மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க. மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு உடனே அவர் சோர்ந்து போயிட்டார், ரொம்ப சோர்ந்து போயிட்டார். 3 பிள்ளைகள். யார் பிள்ளைகளை பாதுகாப்பா? அவர் எல்லா தர்மஸ்தலத்துக்கு போனார், எல்லா கோயிலுக்கு போனார். இடைக்கிட பணத்தை கொடுத்தாரு. அவர் உட்கார்ந்து திராசில் அடுத்தவங்க இடைக்கு சம்மந்தமாக பணத்தை கொடுத்து பார்த்தார், விடுதலை கிடைக்கல. ஒரு நாள் ராயபுரத்தில் வீட்டுக்கு 7 மணிக்கு போய்கிட்டு இருக்காரு. 7 மணிக்கு போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஆலயத்தில் மேலே சிலுவை லைட் எரியுது. திடீர்னு சொல்லி வந்தவருக்கு வண்டி பிரேக் போட்டார், சிலுவை லைட்டை பார்த்தார், சிலுவை லைட் கண்ணாடியில் விழுந்தது. உடனே கேட்டார், இது யார்? இப்படிப்பட்ட லைட்டை நான் இதுவரைக்கும் பார்த்தல, இது யார்? மனசில் உள்ளான எண்ணம், இந்த தெய்வன் வாழ்க்கையில் விடுதலை தருவானால், இந்த ரட்சகரின் வாழ்க்கையில் விடுதலை தருவாரானா அவரை நான் நம்புவேன், நேசிப்பேன் சொல்லி வீட்டுக்கு கடந்து போயிட்டார். வீட்டுக்கு கடந்து போனோடனே சடுதியான ஒளி மனைவி மேலே பட்டு நம்ம உயிரோடு எழுப்பிட்டாங்க. கால்கையெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. வீட்டில் ரிமோட் கண்ட்ரோல் தான் காரு, அந்த டிரைவ், அந்த ஸ்டேரிங் வந்து ரிமோட் கண்ட்ரோல். பட்டன் தட்டினா கைட்டு திறக்கும். உள்ளே போகிறாரு. உள்ளே போய் மனைவி பார்க்காரு, மனைவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். என்ன நடந்துன்னு கேட்காரு. உடனே மனைவி சொல்கிறா, ஐயா சற்று நேரத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு முன்னால் ஒரு ஒளி ஒன்று மேலே பட்டுது ஐயா, திடீர்னு நான் எழும்பிட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னான். வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 9 வாசி பார்த்தீங்கன்னா, சவுல் எனப்பட்ட மனுஷன் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிறான். எதுக்கு போகிறாங்க? கிறிஸ்தவங்களெல்லாம் கட்டி கொண்டாந்து எருசலேமில் சாகடிக்கணும், தொல்லைப்படுத்தணும்னு நினச்சி போகிறான். போகிற வழியில் ஆண்டவர் சந்திக்கார்ல, சந்தியா மேலே ஒளி பிரகாசம் வெளி விழுதில்ல, கீழே விழுறான்ல.
குழந்தை வேதனைப்படுறான்ல, வேதனைப்பட்டு சொல்ல, ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளில் உதக்க கடினமான ஆண்டு சொல்கிறார்ல, அதே போல் ஒளி. இப்போ ரெகுலராக இந்த இடத்துக்கு வருவார். 5 நிமிஷம் நிற்பார், இந்த லைட்டுக்கிட்ட நிற்பார், அப்படி மேலே பார்ப்பார், வீட்டுக்கு போயிடுவார். அங்கே டேனியல் செலுத்தலன்னு சொல்லி ஒரு குருவானவர் இன்றைக்கு சென்னையில் இருக்கார். மாதவரத்தில் இருக்காங்க. வயசாகிட்டு 88 வயசாகுது. அவர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த ஐயா ஒரு நாள் கூப்பிட்டு, ஐயா நீ யார்? தினம் நீங்கள் வந்து நிற்கிறீங்க, நம்மளை பார்க்குறேன், யாரையான்னு கேட்கும்போது அவர் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாரு. உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிஸ்கட் கொடுத்து டீ கொடுத்து அவர் அனுப்புகிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், ஐயா இந்த ஆலயத்துக்கு நான் எதாவது செய்யணும், ஏதோ வழி இருக்கான்னு கேட்காரு. அவன் ஆலயோட ரிப்பேர் நடந்துக்கிட்டு இருக்கு, ரினிவேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, நான் எதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்காரு. அவர் சொன்ன, ஐயா அந்த கதவு தான் ஒன்று போட வேண்டி இருக்குது, அந்த கதவு விலை 6,70,000 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நின்று அந்த பேக்கில் உள்ள கையில் இருந்து செக் புக் எடுத்து 6,70,000 எழுதி கொடுத்து போயிட்டார். எவ்வளோ சந்தோஷம் பற்றியல. ஐயர் சொன்னாரா, மனே கர்த்தர் நல்லவர் ஐயா. 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்திருந்தான். யோவான் 5வது வாசம் பார்த்தீங்கன்னா பெதஸ்தான குளம், எருசலேம் ஆட்டு வாசலில் உட்காந்துருக்கு அந்த குளம். தேவதூதன் எப்போவாது கலக்குவான். கலக்கும்போது யார் முதலாவது இறங்குறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட நோய் உள்ளவங்களாக இருந்தாலும் சுகம் அடைஞ்சிருவாங்க ஐயா. அதுபோல் ஒரு மனுஷன் 38 வருஷமாக படுத்திருந்தான். ஆண்டவர் 33 வயசில், ஆண்டு பிறந்து 33 வயசில் ஊழியத்துக்கு வரும்போது அந்த மனுஷன் ஆண்டவர் பார்க்காரு. பார்த்துட்டு சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்கும்போது சொல்ல, ஆண்டவரே நான் சுகமாக விரும்புகிறேன்னு சொன்ன உடனே ஆண்டு சொன்ன படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அதே போல் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையில் பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் தகராறு. ஒரு சகோதரியை 2 நாளைக்கு முன்னே நான் பார்த்தேன் சென்னையில். இங்கே கிளம்புறதுக்கு முந்தின நாள் என்னை பார்க்க வந்தேன். பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லி சொன்னான். சித்தப்பான்னு சொன்னான். சித்தப்பா நீ எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். என்னவாண்ணே, எனக்கு யூட்ரஸ் தகராறு, ரொம்ப கஷ்டம். கேளுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் விடுதலை தாங்க ஐயா, நீங்கள் தான் விடுதலை தர முடியும். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ சரியாக சொல்ல முடியாத ரகசியமான நோய்கள் இருக்கலாம், யார்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டுக்கும் உங்களுக்கும் தெரியும் என்ன நடக்குன்னு சொல்லி கலதத்தை வரது வச்சு, ஆண்டவரே உன்னை கண்ணீரை காணக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வேற ஒருத்தரும் பார்க்க முடியாது. பணம் பாதுகாக்காது, பணம் விடுதலை தராது. ஆண்டோடு மாத்திரம்தான், ஒரு ரத்தம் மாத்திரம்தான் விடுதலை தர முடியும். நோக்கத்தில் வாழுவோம், பிள்ளைகளை பரிசுத்தமாக வளர்ப்போம். பிள்ளைகளை எங்கே போனாலும் சரி சிலுவை போட்டு அனுப்புங்க. அதுவும் பொல்லாத உலகமாக இருக்குது. பிசாசு கரிசிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோன்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் தான் பாதுகாப்பு தர முடியும். சிலுவை போட்டு அனுப்புங்க, ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அப்பா நீர் தான் எங்களை பாதுகாக்க முடியும், நீர் தான் ரட்சகர், நீர் தான் வழி நடத்தக்கூடிய தெய்வம். அதை பார்த்து மனசு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு குறைவு வரவே வராது. கஷ்டம்பதே வாழ்க்கையில் வராது. கஷ்டங்களை அறிந்திருக்கிற தெய்வம், வேதனை நீங்க சுகமாயிருந்து சொன்ன தெய்வம் வாழ்க்கையில் விடுதலை தர காத்துக்கிட்டு இருக்கார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 15:16 வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேங்காரு. உங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் பொய் சொல்ல மனிதனே இல்லை, மனவாரம் மனப்பத்திரம் அல்ல. அவர் எல்லாருக்கும் ஆண்டவர், எல்லாருக்கும் தகப்பன். அவருடைய கண்கள் உலகம் உங்க சுத்திக்கிட்டு இருக்குது, உன்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. உனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நேசிக்கலாமா? ஒரு ஆண்டு விழா கொண்டாட கிருபை ஆண்டு தந்திருக்கிறாரு. ஒரு ஆண்டு விழா கொண்டாட கிருபை தந்திருக்காரு. அவருடைய ஆண்டு நாங்கள் சாட்சியுள்ள மக்களாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தி தாங்கன்னு கேட்கலாமா? தலையில தாழ்ச்சி ஜெபம் பண்ணுவோமா?
அப்படி எழும்புங்க, ஒரு காணிக்கை எடுத்துடலான்னு அப்படியே எழும்ப பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினாரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினாரே ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்கிறார், பலராமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினலந்தவரை தாயன்பால் அணைப்பவரே. நோயினலந்தவரை தாயன்பால் அணைப்பவரே. பரிகாரியானே பச்சையமாய் தாங்கிடுவார். பரிகாரியானே பச்சையமாய் தாங்கிடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி
தூயாவி தூயோனாய் மாற்றிடுவார். தூயாவி தூயோனாய் மாற்றிடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாயருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினல்லவரே தயந்து காப்பவரே. நோயினல்லவரே தயந்து காப்பவரே. பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா. ஏழை பிள்ளைப்பா, ஒன்று அறியாத பிள்ளைப்பா, விசேஷித்த கரங்கொண்ட பிள்ளைகளை வழிநடத்தி ஆஸ்வதித்து காத்து கொடுங்க. இன்று முதல் நான்